மக்கு ஸ்தோத்திரம். அடிகள் பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ இயேசு நல்லவர் நல்லவர், எங்கள் தெய்வம் நல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். Praise you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீ நல்லவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. நீ நல்லவர் 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 நல்லவர். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். கிருபை நிறைந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர் 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 நல்லவர். 1000-10,000 பேர்களில் சிறந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர் 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 நல்லவர். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எளிமை நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Jesus, hallelujah. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவன், வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவானில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும்
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணை இல்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். ஏசையா எங்களுக்கு நீர் மாத்திரம். ஆமாண்டவரே, ஏசாமே எனக்கு சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீர்மா நீங்களா ராஜா போதும் எனக்கு. அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. நாம் மீட்கப்படும் பொருட்டாக தம்முடைய ஜீவனை கொடுத்த நல்ல தேவன் அவர். இயேசு இன்றும் அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய ஆத்ம மீட்பிற்காக, நம்முடைய விடுதலைக்காக இன்றும் அந்த இரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஓ, ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அந்த சிந்தப்பட்ட இரத்தம், அது விலையேற பெற்ற இரத்தம், நமக்காய் பரிந்து பேசுகிறது. இயேசு நமக்காக ஜீவன் கொடுத்தார். அதற்கு ஈடாக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த காலை வேளையில என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே என்கிறதான அர்ப்பணிப்போடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ரீதரன சந்துரஹனந்தியரலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணை இல்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் சொல்லுவோம். இயேசுவே நீர் நீங்க போதும், நீங்க போதும் ராஜா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னும் ஒரு விசை. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, இந்த கால வேளையில சபையாய் ஒரு மனதோடு கூட ஏகோபித்த சிந்தையோடு கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரே நோக்கத்திற்காக இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். எங்க வாழ்நாள் முழுவதையும் உமக்காக அர்ப்பணித்து உமக்காக வாழும்படி இந்த இடத்துல எங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஈடாக எண்ணத்தை நாங்கள் செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு உம்மை தொழுவதை தவிர வேறு ஒன்றும் அதற்கு ஈடாக முடியாது. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு ஈடாக வேறு ஒன்றும் இருக்க முடியாது. ராஜா, உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி மீண்டும் ஒரு விஷயமை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. நாள் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். உட்கார்வோம். பிரைஸ் தி லார்ட். இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். நமக்காக ஜீவனையே தந்த தேவன் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? யாராவது துக்கமா இருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துக்க வெள்ளியா இருந்துச்சு. இப்போ கேலண்டர்லேயே மாற்றிட்டாங்க, புனித வெள்ளின்னு போட்டுட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம துக்கமாக இருக்க வேண்டியதில்லை. இயேசு நமக்காக பட்ட பாடுகள், நமக்காக சிந்திய இரத்தம், இது எல்லாம் நமக்கு விலையேற பெற்ற நன்மைகளை பெற்று தந்திருக்கு. அதை எண்ணி பார்த்து அதற்காக நம்ம மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சிலர் இன்னும் துக்க வெளியில் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவை பார்த்து அழுதவங்களை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்லிட்டு போனார். ஆமாம். ஸோ அதனால் இந்த குட் ஃப்ரைடேங்கிறது உண்மையிலேயே குட் ஃப்ரைடே தான். அல்லேலூயா. ஆமாம், அது நல்ல வெள்ளி. ஆமென். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த நாள், உண்மையிலேயே அது நல்ல நாள். அல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். பாடுவோமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே,
தகப்பனே நன்மை செய்திரே. இந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஓ அல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீ. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீ. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீ. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சிலுவையில் இயேசு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னாராம். அது ஒரு ஜெயத்தின் தோணி. எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து விட்டு சொன்ன வார்த்தை அது. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு இயேசுவாகிய தம்முடைய குமாரனை அனுப்பியதற்கான அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்து சொன்னார். தகப்பனே உங்கள் சித்தம் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன்,
நிறைவேற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த சித்தத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. என்னது எல்லாமே அடங்கியிருக்கு? நம்முடைய பாவம் சாபம் அது எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டாரு. நம்முடைய தரித்திரத்தை நீக்கி போட்டுட்டாரு. நமக்கு வேண்டிய ரட்சிப்பை பெற்று கொடுத்துட்டாரு. சத்ருவாகிய சாத்தானை முறியடிச்சிட்டாரு. இது எல்லாவற்றையும் முடித்து தான் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. ஆமாம், இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் நாமம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எனக்காய் இது முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. சிலுவையை எடுத்தா, நம் எதிரியை அடித்தா, நம் கரத்தை பிடித்தா, தம் ஜீவனை கொடுத்தா. அவர் சிலுவையை எடுத்தா, நம் எதிரியை அடித்தா, கரத்தை பிடித்தா, தம் ஜீவனை கொடுத்தா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. பாடுங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. சொல்லுவோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. நம் விலையை கொடுத்தா, நம் இடத்தை எடுத்தா, மரித்து
மீண்டும் உயிர்த்தார், துவக்கம் அளித்தார், நிலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் ஓ முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, ஓ முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து சத்தமா முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, விசுவாசத்தோடு முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. இன்னும் ஒரு விசை, முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சாபத்துக்கு தரித்திரத்துக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என் எதிரியை அவர் அடித்தார், நம்முடைய கரத்தை அவர் பிடித்திருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். இந்த கடைசி ஸ்டான்ஸாவை மீண்டும் பாட போறோம். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். பாடுவோமா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார், நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என்
இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா. முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் பாடுங்க. முடிந்தது எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா. முடிந்தது எல்லாம் முடிந்தது. என் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். கைத்தட்டி பாடுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. கரம் தட்டி சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்
விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தார் தந்தார், விடுதலை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு. பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாட நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு ஜீவன் தந்தபடியினால தான் நமக்கு சமாதானம், புது வாழ்வு, விடுதலை எல்லாமே கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இயேசு கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ஜீவனுக்கு ஈடாக இத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆம், நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட், அதுக்கான விலைக்கிரயம் இயேசுனுடைய ஜீவன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நமக்கு விலைக்கிரயமாக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை மீண்டும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி பெருக்கோடு கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தபடியினால் சமாதானம் வந்திருக்கு, புது வாழ்வு வந்திருக்கு, விடுதலை தந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சமாதானம் தந்தாரேசு,
சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. ஆமென். சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. தந்தார் புது வாழ்வு. தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை. தந்தார் இயேசு. ஆமென். விடுதலை தந்தார் இயேசு. தந்தார், விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இந்த பாடல் வரிகள்ல ஒரு ஸ்டான்ஸால் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். அல்லேலூயா. பாருங்க, 5 கண்டம் இருக்குது. ஆமாம், 5 கண்டத்துலேயும் இந்த உலகம் முழுசையும் பிரிக்கணும்னா 5 கண்டமாக பிரிக்கலாம். 5 கண்டத்தில் இருக்கிற மக்களுக்காக 5 காயங்கள் ஏற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. ஆமாம், பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வரும் ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவன் ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர்
நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பேரை என்னை நடத்து. ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவே. இயேசுவே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்யுமே. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மேல் எழுமி நின்று பாடுவோம். நேசாவி வீச செய்குவி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி இயேசுவே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோக நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். மாயலோக நம்பி மாண்டிடும்,
மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோக நம்பி மாண்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோக நம்பி மாண்டிடும். மானிடர் நம்பி மாண்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுமே, பாதகரின் பாவம் போக்கவே. பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரின் பாவம் போக்கவே. பாதகன் போல் தொங்கி நீரலோ, நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி ஊற்ற செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. கரம் தட்டி அப்படியே ஆவியில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல விடுதலையோடு கூட சத்தத்தை உயர்த்தி கத்தர துதிங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவராகவே இருக்கிறீர், நீ நல்லவராகவே இருக்கிறீர். அற்புதங்களை செய்கிறவர், ஓ இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்டவர், எங்களுக்காய் அடிகள் பட்டவர், எங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், எங்களை வாழ வைக்கும் பொருட்டு தம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்தவர். நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவ சாபத்தை நீக்கும்படி ஓ முள் கிரீடம் சூட்டப்பட்டவர், விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்டவர், எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவரே. ஓ நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். நல்ல விடுதலையோடு துதிங்க. இயேசு நல்லவர்னு சொல்லி அவரை துதிங்க. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் உடைத்து போட்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தந்ததான தகப்பன் அவர். அவருடைய இரத்தத்தினால் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. ரீ பாபா பனதுரி கணந்தர நம ஷம் துரர பலதர கணந்தரல பனதுரி கணந்தரலபா. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ராஜா. ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி 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 ஏசையா. நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா.
கல்வாரியின் கருணைதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்து தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. சேர்ந்து கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இப்போ கழுவும் திரு ரத்தத்தாலே
கரை நீங்க இருதயத்தை ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. இருதயத்துல கை வைத்து பாடுங்க. இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே இருதயத்தை இப்போ கழுவும் திரு ரத்தத்தாலே கழுவும் திரு ரத்தத்தாலே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. இப்போ இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை கழுவுங்கப்பா. ஆமென். கழுவும் திரு ரத்தத்தாலே ஹல்லேலூயா 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 நம் மத்தியில பிரசன்னராய் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உடைய பிரசன்னத்திற்காக கரம் தட்டி ஆவில நிரம்பி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி 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 ராஜா. இயேசு சிலுவையிலே நம்முடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம் உண்டாயிருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து நிறைவாய் நிரப்பி அனுப்ப போகிறபடியா ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. Praise you Jesus. Amen. Praise the Lord. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அடுத்த 20 நிமிடம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வாக்கியத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுகிறாராம். அது என்னது? சிலுவையை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுகிறார். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்ட போறீங்க? எதை பத்தி? நான் PhD முடிச்சிருக்கிறேன் தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு வீடை கட்டிட்டேன் தெரியுமா, ஏன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இப்படி நம்ம மேன்மை பாராட்டுதல் இருக்க போதா? அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி நம்முடைய மேன்மை பாராட்டுதல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இருக்க போகிறதா? இந்த நாளிலும் இதுல நமக்கு ஒரு மாற்றம் அல்லது இதுல ஒரு தெளிவை உண்டாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய மேன்மை எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் நம்மளுடைய ஜாதியை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, நம்மளுடைய மற்ற காரியங்களெல்லாம் பேசி பேசி நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு முன்பதாக அவை அனைத்தும் ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையே எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் மேன்மை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சிலுவையை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும்? சிலுவை அது சாபத்தின் சின்னமா தானே இருந்துச்சு. எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிலுவை சாபத்தின் சின்னமா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு போற வார எத்தனையோ இடங்கள்ல சர்ச்சு இருக்குங்கிறதுக்கான அடையாளமே எதுதான்? சிலுவை தான். சிலுவையை பார்த்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இங்க ஒரு சபை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப அப்படி ஒரு சிலுவையை, அது சாபமான சிலுவையா இருந்தா யாராவது வச்சிருப்பாங்களா? அப்படி ஒரு அடையாளத்தை காட்ட விரும்புவாங்களா? இல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் சிலுவை சாபத்தின் சின்னம் தான். சிலுவை எல்லாருக்கும் அது ஒரு சாபத்தின் சின்னமாகவும், அது எல்லா குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிற இடமாகவும் இருந்தது. ஆனால் இயேசு எப்போது சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தாரோ அப்போது இருந்து சிலுவை அது ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறியது. அல்லேலூயா. நம்முடைய சாபத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கான சின்னமாய் அது மாறியது. அப்ப இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவதே நம்முடைய பிரதானமான நோக்கமாய் இருக்க வேண்டும். அதுவே அது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆமென். சார், குறிப்பு எழுதுறவங்க நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்காக இன்னைக்கு நான் சில குறிப்புகளை சொல்ல போறேன். சிலுவையை பற்றிய சில உண்மைகள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரே, அந்த சிலுவையை குறித்ததான சில உண்மைகள் நாம் தெரிந்திருக்க வேண்டியது. அதை குறித்ததான சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். குறிப்பு எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சுமந்ததான சிலுவையினுடைய எடை, வெயிட் 150 கிலோ எடை கொண்டதாம். எத்தனை கிலோங்க? இயேசு கிறிஸ்து சுமந்ததான சிலுவையினுடைய வெயிட் எவ்வளவு? 150 கிலோ. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையினுடைய நீளம், அதனுடைய நீளம் 15 அடி. எத்தனை அடி? 15 அடி.
அதனுடைய அகலம் 8 அடி. அதனுடைய அகலம் எவ்வளவு? 8 அடி. சார், இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார். அதற்கு அவங்க பயன்படுத்தியது 3 ஆணிகள். வலது கையில் ஒரு ஆணி, இடது கையில் ஒரு ஆணி, 2 கால்களும் பிணைக்கப்பட்டதாக ஒரு ஆணி. இந்த 3 ஆணிகளுடைய நீளம், ஒரு ஆணியினுடைய நீளம் 8 அங்குலம். அப்படின்னா இன்ச்சு, 8 இன்ச்சு. ஒரு ஆணியினுடைய நீளம் எவ்வளவு? 8 இன்ச்சு. அகலம் 3/4 இன்ச்சு. அதாவது அதனுடைய தடிமன் 3/4 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு நீளத்தை உடையதான ஆணியினால் அறையப்பட்டார். சார், இப்ப இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய உயரம் என்னவென்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா, அவருடைய உயரம் 5 அடி 11 இன்ச்சு. 5 அடி 11 இன்ச்சு அவருடைய உயரம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய இடை சுமார் 85 கிலோ என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய உயரம் 5 அடி 11 அங்குலம், அவருடைய எடை 85 கிலோ. அடுத்து, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும்போது 3 முறை தடுமாறி கீழே விழுந்தாராம். எத்தனை முறை? 3 முறை தடுமாறி கீழே விழுந்தார். அப்புறம் சுமார் 17 மணி நேரம் அடிக்கப்பட்டதுல இருந்து ஒரு 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டார். அதனால தான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறதான கடைசி நிமிடத்தில் தாகத்தின் உச்சத்தில் இருந்து தாகமாய் இருக்கிறேன் என்பதை இயேசு சொன்னார். 17 மணி நேரம் அவருக்கு என்னவே இல்லை, தண்ணியே கிடையாது. சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் போய்கிட்டு இருக்கு, இருக்கிற நீரெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வெளியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் அவதிப்பட்டாராம். அடுத்து சொல்லப்படுகிறது, அவருடைய சரீரத்தில் மொத்தம் 5480 காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இயேசுனுடைய சரீரத்தில் 5480 காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. யோசிச்சு பாருங்க, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர அவ்வளவு காயங்கள் என்ன செய்ததாம், இருந்ததாம். அடுத்து அவரை ஈய குண்டுகள் ஒத்ததான வாரினால் என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்கல்ல. அப்படி அடித்த அடிகள் எல்லாம் அவருடைய முதுகுல சதையை பீத்து கொண்டு வந்தது. அப்படி ஏற்பட்டதான அந்த ஆழமான காயங்கள் மொத்தம் 150 காயங்களாம். முதுகுல மாத்திரம் இயேசுனுடைய சதையை பீத்து கொண்டு வந்ததான அந்த ஆழமான காயங்கள் 150 காயங்கள். அடுத்து அவருடைய தலையில முற்கிரீடம் வைத்தார்களே, அந்த முற்கிரீடம் அவருடைய தலையை கிழித்து 17 முட்கள் தலைக்குள்ளாய் சென்று குத்தியதாம். எத்தனை முட்கள்? 17 முட்கள். அடுத்து இயேசுனுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தின் அளவு சுமார் 6.5 லிட்டர் என்று சொல்லப்படுது. இயேசுனுடைய சரீரத்தில் இருந்து சிந்தப்பட்டதான கசிந்ததான இரத்தத்தின் அளவு 6.5 லிட்டர் என்று சொல்லப்படுது. அடுத்து எருசலேமின் வீதி வழியாக இயேசுவை அழைத்து சென்றார்கள். அப்படி அழைத்து சென்ற போது ரோம அரசாங்கம் பயன்படுத்திய போர் சேவகர்கள் 350 பேர். 350 போர் சேவர்களை பயன்படுத்தி அவரை அழைத்து சென்றார்கள். 50 குதிரை வீரர்கள் அந்த அழைத்து சென்றதில், இயேசுவை இழுத்து செல்வதில் அவர்களும் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போ 350 சேவகர்களும் 50 குதிரை வீரர்களும் என்று சொல்லப்படுது. சார், இது பாருங்க,
முதல்ல இயேசுவை சிலுவையில் அறைந்ததான அந்த காலம் யூத கால அட்டவணையின்படி அக் அபூர்வே கோஞ்சிதா 785 நீசான் 15 என்று சொல்லப்படுது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்ததான அந்த கால அட்டவணையை யூத கால அட்டவணையின்படி அக்கப்பூர்வே கோஞ்சிதா, அது ஒரு வருடம் 785 நீசான் மாதம் 15ஆம் தேதி மரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே அந்த கால அட்டவணைக்கு அதை அப்படியே எடுத்துட்டு போனா நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையின்படி அது எந்த காலம் அப்படின்னா கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததான அந்த நாள் கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி மரித்தாராம். அடுத்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுனுடைய சிலுவையில் மேலே ஒரு போர்டு மாட்டினாங்க. அந்த போர்டில் INRI அப்படின்னு ஒரு முத்திரை இருந்தது. அந்த ஐ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா இசூஸ் அப்படிங்கிறத குறிக்கிறது. IESUS. என் நசரேன் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது. ஆர் என்பது ரெக்ஸோ அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறது. அப்புறம் ஐ அப்படிங்கிறது இதோனியஸ், IDONEUS, இதோனியஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று பொருள். INRI அப்படிங்கிறதான வார்த்தை நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. இது எதற்காக குறிப்பிடுகிறாள் என்றால் சிலுவையில் அறையப்பட்டு தொங்குகிற அந்த நபரை குறித்ததான ஒரு அடையாளத்தை காட்டும்படி, இவர் யார், இவர் என்ன குற்றம் செய்தவர், எதற்காக இப்படி சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார் என்பதை மேலே மாட்டியிருக்கிற போர்டை பார்த்து ஜனங்கள்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. குற்றவாளி எதற்காக இப்படி தண்டனை அனுபவிக்கிறார் என்பது அந்த போர்டில் இருக்கும். அப்படி ஒவ்வொருவருக்கும் செய்வது வழக்கம். அது ரோம அரசாங்கத்தினுடைய முறைமையில் இருந்த ஒன்று. அப்படி ஒவ்வொருவருக்கும் அவங்க செய்வாங்க. இயேசுவுக்கு அவங்க செய்தது என்னன்னா பிலாத்து இந்த INRI அப்படிங்கிறத போட்டார். இவர் நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படிங்கிறத. அடுத்து இப்படியும் ஒன்று சொல்லப்படுது. அது என்னன்னா இயேசு மரித்தார் என்கிறதான மருத்துவ சான்றிதழ் டாக்டர் லூக்காவினால் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இயேசு செத்துட்டாரு, மரிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதை ரோம அரசாங்கத்திற்கு கொடுத்தவர் டாக்டர் லூக் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதன் அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா லூக்கா தான் இயேசுனுடைய இறப்பை குறித்து மற்ற சுவிசேஷங்களை விட லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் இதை ரொம்ப டீப்பாக என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அப்போ கண்டிப்பாக இதை அவர் தான் கொடுத்துருக்க முடியும் என்று வரலாற்று அறிஞர்கள் நம்புகிறார்கள். இது எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நமக்கு இருக்கிறதான வரலாற்று தகவல்கள். அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டதும் இயேசுவின் சிலுவையும் இயேசுனுடைய அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்த அந்த மரிப்பும் அது கட்டுக்கதையல்ல, வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதான உண்மை நிகழ்வு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அது இது வந்தார் போனார், எல்லாம் புராணங்கள், எல்லாம் கதைகள். ஆனால் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார் என்பதுதான் உண்மை. அதுதான் வரலாறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியதான ஒரு மகத்தான நிகழ்வாய் சரித்திரத்தில் நிகழ்ந்தேறிய ஒன்றே. அல்லேலூயா. அப்போ இந்த நாளில்
கிறிஸ்துவின் மரணத்தை மட்டுமல்ல, அதன் பின்னணியில் இருக்கிறதான நோக்கத்தையும் நம்ம நினைவு கூர்ந்து ஆராதிக்க வேண்டியதான அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ வருஷந்தோறும் ஒரு குட் ஃப்ரைடே வருது, அந்த குட் ஃப்ரைடேக்கு நான் கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் இருந்தேன், ஏதோ 2 பாட்டை பாடினேன், ஜோம் பண்ணேன், வந்தேன் அப்படின்னு இருக்காதபடிக்கு இந்த குட் ஃப்ரைடே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அப்பம் பிட்குதல் திராட்சரசம் பருகுதல் அப்படிங்கிறதான அந்த ராபோஜன நிகழ்வை நிகழ்த்தியதற்கான காரணமே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அடிகள், இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், இது ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். எதற்கு நினைவு கூறணும்? அதை நினைவு கூறும்போதெல்லாம் நம்முடைய உள்ள சொல்லணும், எத்தனை பாவியாய் இருந்த என்ன இயேசு தம் ஜீவனை கொடுத்து ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைவு கூறும்போதெல்லாம் சொல்லணும், நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நினைவு கூறும்போதெல்லாம் சொல்லணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நினைவு கூறும்போதெல்லாம் சொல்லணும், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நம்ம நினைவு கூறும்போதெல்லாம் சொல்லணும், என் சாபம் மாற்றப்பட்டிருக்கு. நினைவு கூறும்போதெல்லாம் சொல்லணும், நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை. அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த சிலுவை, அதற்காகத்தான் இந்த சிலுவை பாடு மரணங்கள் எல்லாம், அதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார். அப்ப இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில வந்து அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து ஆராதிக்கிற நாம, அது ஏதோ வெறுமனே ஒரு செலிப்ரேஷனா அல்லது ஒரு துக்க நாளா இருந்துட்டு போய்விடாதபடிக்கு அதனுடைய உண்மை தன்மையை நாம உணர்ந்து அதனுடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய் அவருக்கு நன்றி செலுத்துவோமானால் அதுதான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த சிலுவைய மேன்மை பாராட்டுவேன்னு பவுல் சொல்றாரு. அதற்கான சில காரணங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், நீங்களும் நானும் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அவருடைய எதிர்பார்ப்பு இருப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று, ஏசாயா 53:5-6 வசனங்களை வாசித்தா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். சிலுவை நமது பாவத்தின் ஆழத்தை காட்டுகிறது. How deep our sins are. நம்முடைய பாவம் எத்தனை ஆழமுடையதாக இருந்தது என்பதை இந்த சிலுவை தான் நமக்கு என்ன செய்யுது? காட்டி கொடுக்குது. பாவத்தின் ஆழத்தை இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர், நீங்களும் நானும் ஏற்படுத்திய மீறுதலுக்கு ஒரு விலை இருந்துச்சுன்னா அந்த விலை இயேசுவினுடைய சரீரத்தில் ஏற்படுத்தப்பட்ட காயமா. புரியுதா உங்களுக்கு? அடுத்து சொல்லியிருக்கு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எத்தனையோ அக்கிரமம் நம்ம வாழ்க்கையில, எவ்வளவோ துன்மார்க்கமான ஜீவியம், எவ்வளவோ தேவையில்லாத பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதற்கு விளைக்கிற என்னதான்? அவர் நொறுக்கப்படுவது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சான். நீங்களும் நானும் நம்ம பண்ற காரியங்களால சமாதானத்தை இழந்துடுறோம். நம்மளுடைய கோபம், நம்மளுடைய வைராக்கியம், நம்மள்ட்ட இருக்கிறதான சில பிரச்சனைனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? சமாதானத்தை இழந்துடுறோம். ஆனா அந்த சமாதானத்தை சரி பண்ணி, அந்த சமாதானத்தை உண்டு பண்ணி, முதல்ல நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ஒப்புரவாகுதல், அதன் பிற்பாடு சக மனிதர்களோடு ஒரு ஒப்புரவாகுதல், இப்படி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆக்கினை யார் மேல வந்துச்சான்? அவர் மேல வந்துச்சான். அடுத்து பாருங்க, நீங்களும் நானும் சுகமாகணும்,
வியாதி பலவீனம் இல்லாமல் வாழணும்னா அதற்கு விளைக்கிரயம் அவருடைய தழும்புகள். அடுத்து சொல்லியிருக்கு, அவன் அவன் தன் வழியிலே போனா, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்ப சிலுவைய தியானிக்கும் போது, சிலுவையை குறித்து நீங்களும் நானும் பேசும்போது, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, என் பாவம் அது எத்தனை ஆழமுடையதா இருந்தது, அதுல இருந்து என்னை மீட்கும் பொருட்டு சிலுவையிலே அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு மோசமான வாழ்க்கையில இருந்தேன், எத்தனை அடிமைத்தனத்துல இருந்தேன், எத்தனை பாவ சூழல்ல ஜீவித்தேன், எத்தனை அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை ரட்சித்து கழுவி மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் நீதிமானாய் சபையில கொண்டு வந்து ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அந்த கூட்டத்துல என்னையும் அமர வைப்பதற்கு அவர் விலைக்கிரயமாய் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சிலுவை நமக்கு ஞாபகப்படுத்துவது நம்முடைய பாவத்தின் ஆழத்தை என்ன செய்யுது, காட்டுது. அப்பா, சிலுவையில பட்ட ஒவ்வொரு அடியும் நீ பண்ண பாவம்பா. சிலுவையில இயேசு சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நீ பண்ணின அக்கிரமத்தை அது காட்டுது. அப்ப முதலாவது சிலுவை நமது பாவத்தின் ஆழத்தை காட்டுது. ரெண்டாவது சிலுவை எதை காட்டுது? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. எல்லாரும் சொல்லுவோம், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சிலுவை தேவனுடைய அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. சிலுவை தேவனுடைய அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப எப்போதெல்லாம் சிலுவையை நம்ம நினைக்கிறோமோ, சிலுவையை நம்ம ஞாபகத்தில் கொண்டு வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு எது நினைவுக்கு வருது தெரியுமா? தேவன் நம் மேல வச்ச அன்பு அது நினைவுக்கு வருது. அவர் நம்ம மேல வச்ச அன்புக்கு விலை என்னதான்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிய ஜீவ பலியை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்ன செஞ்சிட்டாராம்? கொடுத்துட்டார். எங்க நம்ம மற்ற ஒரு ஆளுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு அல்லாது அவரை கஷ்டப்படுற ஒரு ஆளை தூக்கி விடுறதுக்கு நம்ம ஒரு நயா பைசா செலவு பண்றதுக்கு யோசிக்கிறோம். ஏதாவது அவருக்கு உதவி செய்யலாமா, தூக்கி விடலாமா என்பதற்கு யோசிப்பதற்கு முன்பதாக நமக்கு நிற்கிறதெல்லாம் என்னது? ஏன் பிரச்சனை, ஏன் வாழ்க்கை அப்படிங்கிற சுயம் வந்து நின்றுகிட்டு இருக்கு. நம்ம அப்படி செய்ய முடியல. ஆனா நீங்களும் நானும் மீட்கப்படணுங்கிறதுக்காக அவருடைய சொந்த குமாரனையே ஜீவ பலியாக கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பின் உச்சம் எத்தனை பெரியது என்பதை பாருங்க. அன்பு செலுத்துறாரு, அன்பு செலுத்துறாரு, அன்பு செலுத்துறாரு. பழைய ஏற்பாட்டினுடைய காலம் முழுவதும் நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா, ஜனங்கள் பண்ணுகிற எல்லா அக்கிரமத்திற்கும் தேவனை விட்டு தூரமாய் போன போதெல்லாம் அவர் அன்பு செலுத்துறாரு, திருப்பி சேர்த்துக்கிறாரு. திருப்பியும் இந்த ஜனம் அவரை விட்டு போயிருது, திருப்பியும் அன்பு செலுத்துறாரு, சேர்த்துக்கிறாரு. திருப்பி ஒரு அடி கொடுக்கிறாரு, அப்புறம் அன்பு செலுத்துறாரு, அப்புறம் சேர்த்துக்கிறாரு. கோபம் கொண்டாலும் அந்த கோபம் இமைப்பொழுதுன்னு சொல்றாரு, அப்புறம் திருப்பி சேர்த்துக்கிறாரு. இப்படியே அடித்து அப்புறம் போக வர சேர்க்க அன்பு செலுத்த இப்படியே காலம் போயிடுச்சு. இப்ப பார்த்தாரு தி கிளைமேக்ஸ், உச்சம். இப்ப என் பிள்ளைகளை நான் மீட்டெடுக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு விலைக்கிரயம் தான், அது என் சொந்த குமாரனையே ஜீவ பலியாய் கொடுக்கிறது தான். அதனால தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே ஜீவ பலியாய் கொடுத்தார், நம்மளெல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளாய் நீதிமான்களாக சபையில் நீங்களும் ஒரு ஐக்கியம் உடையவர்களாக இருக்கிறீங்கன்னா, இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தபடியினால் இந்த அன்பு நம்மிலே வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 23:34 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18, 19 வாசிச்சிடலாம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். வாசித்ததான வசனங்கள் நமக்கு 2 காரியத்தை காட்டுது. ஒன்று, சிலுவை மன்னிப்பையும், மற்றொன்று ஒப்புரவாக்குதலையும் தருகிறது. சிலுவை மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் தருகிறது. நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறாரா? ஆமேன் சொல்றீங்களா? ஆம், நம்முடைய பாவங்களெல்லாம் தேவன் மன்னித்திருக்கிறார். மன்னிப்பு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டது அது இந்த சிலுவையில் தான். ஆமென். இயேசு சிலுவையில் பேசின முதல் வார்த்தையே அதுதாங்க. சிலுவையில் தொங்குகிற இயேசு பார்க்குற ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் பேசுகிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். தொங்கிக்கிட்டு இருக்கும் போது யாருக்காவது அப்படி மனசு வருமா? மன்னியும். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? வேதனையில் தொங்கும் போது எவனாவது அப்படி பேசிக்கிட்டு இருந்தால், ஆண்டவரே இவனை காலி பண்ணோம், இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான், நான் வேதனையில் இருக்கிறேன், இவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், சாடிஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சபிச்சிருப்போம். அவனை என்னெல்லாம் சொல்லியிருப்போமோ தெரியல. நான் இயேசு பாருங்க சிலுவையில் தொங்குறாரு, அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பிதாவே, இவர்களை மன்னியும். சிலுவை உங்களுக்கு எனக்கு மன்னிப்பை பெற்று தந்திருக்கு. நம்ம செய்த எல்லா அக்கிரமத்திற்கும், பாவத்திற்கும், துன்மார்க்கத்திற்கும் ஒரு விலையேற பெற்ற மன்னிப்பை சிலுவையில் இயேசு நமக்காக பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நாம மன்னிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பாவத்தை அவர் மன்னிச்சிருக்கிறார். ஆமென். நம்ம செஞ்ச தப்பை 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள் இருக்கா? ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பை இப்பயும் நீ செஞ்சேல, நீ அப்படித்தானே, நீ இப்படித்தானே, நீ அதை பண்ணலன்னு சொல்லி சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிற ஆள் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா, அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு எறிந்து போட்டார். நம்மை அப்படி மன்னிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை மன்னித்த விதம் இனி ஒருபோதும் அவைகளை அவர் சொல்லி நம்மை குற்றப்படுத்துவது இல்லை. அவருடைய மன்னிப்பு நிரந்தரமானது. அந்த மன்னிப்பை சிலுவையில் அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒப்புரவாக்குதலையும் உண்டாக்கி இருக்கிறார். என்ன ஒப்புரவாக்குதல்? பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. அங்க ஒரு ரீகன்சிலியேஷன் இல்லாமல் இருந்தது. அதை இயேசு சிலுவையிலே பெற்று தந்தார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனோடு நமக்கு இருக்கிறதான அந்த உறவுல ஏற்பட்ட பிளவை சரி செய்து நாம அவரை என் தகப்பனே, அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடியதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய இயேசுவின் மூலம் சிலுவையில் பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்படி சிலுவையில் மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் நாம் பெற்றிருக்கிறோம். 4வது கடைசியா யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14, 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுவோம், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சத்தமா சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை நமது வெற்றியை அறிவிக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை நம்ம நினைக்கும் போதெல்லாம், சிலுவையை நம்ம தியானிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரணும். என்னன்னா, அது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது.
அல்லேலூயா. சிலுவை நமக்கு வெற்றியை அறிவிக்கிறதாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் தொங்கும்போது முடிந்ததுன்னு சொல்றார். முடிந்ததுங்கிறது அது ஒரு வெற்றியின் துணி. எல்லாவற்றையும் செய்து முடித்து, என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து, சத்துருடைய அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் அதை உரிந்து கொண்டு, சத்துருவை தன்னுடைய காலின் கீழாக போட்டு மிதித்து ஒரு மகா பெரிய ஜெயத்தை எடுத்தவராய் இயேசு சொன்ன வார்த்தை முடிந்ததே. அல்லேலூயா. சத்ருவுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இருந்ததான போராட்டம், இந்த யுத்தம், சத்ருவை மேற்கொள்ளணுங்கிறது, அந்த சத்ருவை என் காலின் கீழாய் போட்டு மிதித்தேன், அவன் தோற்கடிக்கப்பட்டான், முடிந்தது. அல்லேலூயா. அப்ப சிலுவை நமக்கு வெற்றியை அறிவிக்கிறது. அல்லேலூயா. சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தது நிமித்தமா உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகா பெரிய ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற்று தந்திருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சிலுவையை பார்த்தோமானால் நமக்கு தோன்ற வேண்டியதெல்லாம், நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்ட பிள்ளை, நான் ஜெயமாய் வாழும்படி அழைக்கப்பட்ட பிள்ளை. அப்படித்தான் நமக்கு அந்த நினைவுகள் வரணும். ஏன்னா ஜெயத்தை அவர் அதில் பெற்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றார். ஆமே. ஆமா, சிலுவை என் பாவத்தின் ஆழத்தை எனக்கு என்ன செய்யுது, காட்டுது. சிலுவை தேவனுடைய அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துது. சிலுவை மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் எனக்கு தந்திருக்கிறது. சிலுவை என்னுடைய வெற்றியை அறிவிக்கிறது. ஆகையினால் இந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று மேன்மை பாராட்டுங்கள். இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று மேன்மை பாராட்டுங்கள். பார்க்கிற போகிற வர்ற தெருவில் நிற்கிற எல்லா இடங்களிலும் சொல்லுங்க, சிலுவை ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை பெற்றுத்தர ஒரு இடமாய் இருக்கிறது. அது இயேசுவால் உண்டாயிருக்கிறது. இயேசு சிலுவையில சகல ஜனத்திற்காகவும் உலக ஜனத்திற்காகவும் அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார், மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எளிமை நிற்போம் ஆண்டுடைய பிரசன்னத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஜீசஸ். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர், 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 நல்லவர். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். Praise you Jesus, praise you Jesus, praise you Jesus, praise you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசு ராஜா உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை
என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கரந்தட்டி அந்த அன்பிற்காய் நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கிருபையும் இரக்கம் நிறைந்ததான நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று நாங்களும் அவரோடு இணைந்து சொல்லும்படி அந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிற ராஜா. கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். சிலுவையினால் உண்டாயிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். மேலான நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். தொடர்ந்து வருகிற நாள் நடக்கிறதான ஈஸ்டர் ஆராதனைக்கு எல்லா பிள்ளைகளும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றென்றும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.